எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ச்சியான நம்மளுடைய சேவையின் காரணமாக நிறைய நண்பர்கள் நமக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் சொன்ன ஆன்மீக தகவலை நாம் நம்மளுடைய வீட்டில் செஞ்சோம், நிறைவான பலன்களை பெற்றோம் என்று சொல்கிறீங்க. அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா ஆயக்கலைகள் 64ல் மாந்திரீக கலை அப்படிங்கிறது மிக முக்கியமானது. மனிதன் கடுகளவு இன்பத்திற்காக மலையளவு துன்பத்தை அனுபவிக்கிறான். அதனை குறைக்கும் பொருட்டு சித்தர்களால் அருளப்பட்டதுதான் இந்த மாந்திரீக கலை. அது காலப்போக்கில் சில தவறானவர்களினுடைய கையில் போயிட்டு மந்திரம் மாந்திரீகம் அப்படின்னாலே பயத்தினை ஏற்படுத்தும் வகையில் இருந்தது. இன்னைக்கு மந்திரம் என்றால் என்ன, அதில் உட்பிரிவுகள் தந்திரம் யந்திரம் மூலிகை இதெல்லாம் என்னென்னு எங்களை மாதிரி ஏதோ குறைந்த ஞானம் உடையவர்கள் சொல்லி கேட்டு அதனுடைய நன்மைகளை அறிந்து பாமர மக்களும் பயன்படுத்தி பயனடையக்கூடிய வகையில் இன்றைக்கி இருக்குது. ஸோ எல்லா கலைகளிலுமே நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. நம்ம நன்மையை மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்போ ஒரு கத்தி இருக்குது, அது ஒரு மருத்துவர் கைக்கு போச்சுன்னா உயிர்களை காப்பாற்றுவார். அதுவே ஒரு அயோக்கியம் கைக்கு போச்சுன்னா அவன் அந்த கத்தி வச்சு பல உயிர்களை எடுப்பான். அதுதான் மாந்திரீக கலையும். நல்லோர்களினுடைய கைக்கு சென்றால் அவர்கள் மட்டும் பயனடையாமல் சுற்றி இருப்பவர்களும் பயனடைவார்கள். தீயோர்களின் கைக்கு சென்றது என்றால் அவனும் அழிவான், அவனை சுற்றி இருப்பவர்களையும் அழிப்பான். இதுதான் கான்செப்ட். இதில் இந்த மாந்திரீகத்தில் இந்த தாந்திரீகம் அப்படிங்கிறது மிக 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 அற்புதம் வாய்ந்தது. ஏன்னா எல்லாரும் செஞ்சிட முடியும், அதனோட பலனும் விரைவாக கிடைக்கும். தாந்திரீகம்னா என்னங்க அப்படின்னா, சில பொருட்களை வாங்கிறது, சில குறியீடுகளை போடுறது, நாம் செய்கிறோம் இல்லையா சின்ன சின்ன சடங்குகள், அது எல்லாமே தாந்திரீகத்துக்குள்ளே தான் வரும். அந்த தாந்திரீகத்தை செய்கிறதுனால அதற்கான பலன்கள் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில தாந்திரீகம் செஞ்சிங்கன்னா வீடு வாங்குகிற யோகம் கிடைக்கும், பணம் சேர்கிற யோகம் கிடைக்கும். சில தாந்திரீகங்களை செய்கிறச்ச கிரகதோஷம் நீங்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அப்பேற்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த பொருட்களை வாங்கிறது. இப்போ ஒரு நல்ல நாள், இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை நாள் என்ன வாங்குவோம்? பொதுவாக மஞ்சள் வாங்குவோம், குங்குமம் வாங்குவோம், சுவாமிக்கு அபிஷேக பொருட்கள் வாங்குவோம். இதெல்லாம் வெள்ளிக்கிழமை வாங்குவோம். இந்த மாதிரி இப்போ இன்னொன்று சொல்ல போனால் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவோம்? ஞாயிற்றுக்கிழமை அசைவம் எடுப்போம். பொதுவாக அதிகபட்ச பேர். ஏன்னா ஞாயிறுங்கிறது சூரியன், சூரியனுக்கு இந்த அசைவம் அப்படிங்கிறது பிரியமானது. ஸோ நம்ம அசைவம் எடுத்து சமைக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைக்குமே ஒவ்வொரு பொருட்களை வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கிரகத்தினுடைய பொருட்களை வாங்கிறதுனால அந்த கிரகம் வசியப்படும், பல நன்மைகள் கிடைக்குது. முன்னோர்கள் அப்பிலிருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை என்ன சொல்லுவாங்க? துர்கைக்கு எலுமிச்சை மாலை சாத்து அப்படிம்பாங்க. ஏன்னா செவ்வாய்ங்கிறது பார்த்திங்கன்னா ராகுவோட அதிதேவதை துர்கா. ஸோ செவ்வாய்க்கிழமை துர்கைக்கு சாத்துங்க எலுமிச்சை மாலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் வரக்கூடிய தீபாவளி திருநாள், அதாவது அக்டோபர் 20 திங்கட்கிழமை தீபாவளி திருநாள். இந்த அற்புதமான திருநாளிலே அனைவரும் நிறைவான செல்வத்தை அடைய வேண்டி இந்த முக்கியமான 5 பொருட்களை அவரவர் வீட்டில் வாங்கி வையுங்கள். அப்படி வாங்கி வைத்தீர்களேயானால் குப்பையில் இருப்பவனும் கோபுரத்தில் அமருவான், பரம ஏழையும் பணக்காரன் ஆவான், மிகப்பெரிய ராஜயோகம் கிடைத்திடும் என்பதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது. அதாவதுங்க, இந்த தீபாவளி அப்படிங்கிறது அதை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தீப ஒளி திருநாள், அதுதான் மருவி தீபாவளி திருநாள்னு ஆயிடுச்சு. இதுக்கு நிறைய புனைக்கதைகள் இருக்குது.
இந்த தீபாவளி திருநாளில் தான் நரகாசுரன் இறக்கப்பட்டான். அவனுடைய இறந்த நாளை நாம் விழாவாக கொண்டாடுகிறோம். ஒன்று. ரெண்டாவது மகாலட்சுமி தேவி தோன்றிய தினமாக இந்த தீபாவளி திருநாள் சொல்லப்படுகிறது. அதாவது பார்கடலிலிருந்து தேவி மகாலட்சுமி உதயமான நாள் இந்த தீபாவளி திருநாள். அதனால் இந்த நாள் தீப ஒளி திருநாள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா தேவி மகாலட்சுமி அசுரர்களை அழிப்பதற்காக தன்னையே தீபமாக ஏற்றி அவர்களை அழித்தாள் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஒரு தீபாவளிக்கான இன்னொரு புனைக்கதை. இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இந்த தீபாவளியில் இருக்குது. பொதுவாக நம்ம சொல்கிறது நரகாசூரன் வதைக்கப்பட்ட நாள் இந்த தீபாவளி திருநாள்னு சொல்லுவோம். மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு நாள் இந்த தீபாவளி திருநாள். தீபாவளியும் அமாவாசை திருநாளும் சேர்ந்து வரும் நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்து நாம் வழிபட்டால் அளவில்லாத செல்வம் கிடைக்கும். பெரும்பான்மையான வீடுகளில் அன்றைக்கி லக்ஷ்மி குபேர பூஜை செய்வாங்க. சரிங்களா? அதை செய்ய முடியாதவங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. கொஞ்சமாக சர்க்கரை எடுத்து நம்ம சுவாமிக்கிட்ட வச்சுட்டு கும்பிட்டுட்டு அந்த சர்க்கரையை எறும்புக்கு போட்டிங்கனாவே அதுவே லக்ஷ்மி குபேர பூஜை செய்த பலன் உங்களுக்கு கொடுக்க செய்யும். இப்போது இந்த தீபாவளி நாளில் நான் இப்போ சொல்கிற இந்த 5 பொருட்களை வீட்டில் வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு இருக்கிற இந்த கிரகதோஷ பாதிப்புகள் நீங்கும். முக்கியமாக கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, தொழில் ரீதியான முடக்கம், நிதி நிலைமையில் சரிவு, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் முற்றிலுமாக தீர்ந்து அற்புதமான அளவுக்கு லக்ஷ்மி கடாட்சம் உங்களுடைய வீட்டிலே அபரிவிதமாக பெருகிறதே பார்க்க முடியும். இதில் முதல்ல சொல்லக்கூடிய பொருள் என்னென்னா உப்பு. மகாலட்சுமி வாசம் செய்கிற பொருட்களில் முதன்மையான ஒரு பொருளாக சொல்லப்படுவது உப்பு. ஏன்னா தேவி மகாலட்சுமி தோன்றிய இடம் கடல், அதாவது திருப்பார் கடல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பூலோகத்தில் இருக்கிற கடல் நாம் வச்சுக்கிறது. ஸோ தேவி லக்ஷ்மியின் தாய் வீடு இந்த கடல் தான். இந்த கடலிலிருந்து கிடைக்கிற பொருள் தான் இந்த உப்பு. இதில் அன்னை இருக்கிறாள், தேவி லக்ஷ்மி இருக்கிறாள். அதனால தான் சொல்லுவோம், ஒரு நல்ல நாளில் வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ இந்த மாதிரி தீபாவளி நாள்லையோ உப்பை வாங்கி வச்சு வீட்டில் இருக்கிற பெண்கள் அவர்களுடைய உள்ளங்கையால் அள்ளி அந்த உப்பை ஜாடியில் போட்டு வைங்கன்னு சொல்லுவோம். ஏன் பெண்கள் உள்ளங்கையால் அதை அள்ளணும்னு சொல்கிறோம்னா, பெண்களின் உள்ளங்கையில் லக்ஷ்மி இருக்கிறாள், அள்ளி ஜாடியில் போடணும். இப்படி போட்டு வச்சா நல்லது. அதனால் தீபாவளி திருநாளில் உப்பு வாங்குங்க. வாங்கி அதை உடைச்சி பெண்கள் கைகளால் 2 கையிலையும் நல்லா அள்ளி ஜாடியில் போட்டு வைங்க. குறைவில்லாத லக்ஷ்மி கடாட்சம் வீட்டிலே நிறைவாக இருக்கும். அதனால் நீங்கள் தீபாவளி நாளில் எவ்வளோ வேலை இருந்தாலும் நீங்கள் வாங்குகிற மிக முக்கியமான ஒரு பொருள்னால் அது உப்பு தான். 2வது பொருள் என்னங்க அப்படின்னா மஞ்சள். மஞ்சள் கிழங்கு. இதில் நிறைய மஞ்சள் இருக்குது. குண்டு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், விராலி மஞ்சள் அப்படின்ட்டு நிறைய மஞ்சளின் வகைகள் இருக்குது. இதில் குண்டு மஞ்சள், விராலி மஞ்சள் இந்த 2மே சிறப்பு வாய்ந்தது. மஞ்சக்கிழங்குகளாக இந்த தீபாவளி நாளில் வாங்கி ஒரு மஞ்சள் துணியில் கட்டி பூஜை அறையில் வச்சுக்கிறதும், பீரோவில் வச்சுக்கிறதும், கல்லாப்பெட்டியில் வச்சுக்கிறதும் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை மென்மேலும் அதிகரிக்கும். ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்கிற பொருட்களில் மஞ்சளும் ஒன்று. இந்த மஞ்சளை தங்கத்தோடு ஒப்பீடு செய்கிறோம். ஏன்னா தங்கம் என்பது லக்ஷ்மி இருக்கிற பொருள். தங்கம் எல்லாராலையும் வாங்க முடியாது இல்லையா? அதனால தான் இந்த மஞ்சள் வாங்கணும். பாருங்கள், தாலி கூட தங்கத்தில் தான் போடணும். இல்லை, தங்கத்தின் மகத்துவத்தை கொண்ட மஞ்சளிலும் நீங்கள் தாலி போடலாம். அதாவது மஞ்சக்கிழங்குலையும் நீங்கள் தாலி போடலாம். ஸோ அதனால் மஞ்சக்கிழங்கை இந்த தீபாவளி நாளில் நீங்கள் வாங்கி வைப்பதும் அதை வணங்குவதும் லக்ஷ்மி கடாட்சத்தை பன்மடங்கு உங்களுக்கு பெருக்க செய்யும். அடுத்து 3வது பொருள் என்னங்க அப்படின்னு கேட்டால் ஏலக்காய். இந்த ஏலக்காயை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நறுமணங்களின் ராணி என்று இந்த ஏலக்காயை சொல்கிறோம். இந்த ஏலக்காயில் இருக்கிற லக்ஷ்மி கடாட்சத்தை பற்றி நாள் முழுவதும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம்.
இந்த ஏலக்காயை நான் என்ன பண்ணுவேன்னா, நல்ல ஒரு ஒரு 2 கை அளவுக்கு, உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மொத்தமாக வாங்கி நாங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவோம். நல்லா வெயிலில் காய வச்சிடணும், இல்லைனா பூச்சி விட்டுந்துடும். நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம வச்சுக்குவோம். தேவைப்படும் போது 2 நாள்னு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம பிரசாதம் பண்ணுறோம், அதுக்கு ஏலக்காய் தேவைப்படும். அதேமாரி டீ குடிக்கிறோம், அதுக்கு ஏலக்காய் தேவைப்படும். அப்போ நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்குவோம். உப்பு போலவே ஏலக்காயும் நம்ம நிறைய வீட்டில் வாங்கி வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் காஸ்ட்லிங்கிறதுனால அது அதிகமாக யாரும் வாங்கி மொத்தமாக வைக்க மாட்டாங்க. வேணும்னா ஒரு 10 ரூபா பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் நிறைய ஏலக்காயை வாங்கி வீட்டில் வைக்கும்போது லக்ஷ்மி நிறைவாக இருப்பாள். ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்கிற பொருளாக இந்த ஏலக்காய் பார்க்கப்படுறதோடு அதீத நறுமணங்களை கொண்டது இது. நல்ல நறுமணம் உள்ள இடத்தில் எதிர்மறை சக்திகள் வராது. நல்ல வாசம் நிறைந்த இடத்தில் கெட்ட சக்திகள் உள்நுழையாது. அதனால் இந்த ஏலக்காயை வாங்கி வைங்க. நல்ல தெய்வீக ஆற்றல் உங்களுடைய வீட்டில் நிறைந்து இருக்கும். அதுவும் இந்த தீபாவளி நாளில் வாங்கி வைங்க. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டில் தேடி வரும். சரிங்களா? அடுத்து என்னங்க? தங்கம். கேட்ட உடனே அதிர்ச்சி அடைஞ்சிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி தங்கம் வாங்குகிற நிலையில் இல்லை. பாமர மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள் இன்றைக்கி தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி. நாம் நம்மளுடைய சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலகட்டத்தில் நாம் அடிக்கடி சொல்கிறது முதலீடுகளை தங்கத்தில் போடுங்கன்னு சொல்லுவோம். தங்கம் வாங்குங்க, உங்கள்கிட்ட காசு இருந்தால் போய் தங்கம் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நம்ம வேறு எதையும் சொல்ல மாட்டோம். இந்த தங்கம் என்பது முதலீடு ரீதியாக பணத்தை அதிகரிப்பு செய்கிறது ஒன்று. தாந்திரீக ரீதியாக தங்கம் எங்கே நிறைய இருக்கும் அங்கே இயற்கையாகவே லக்ஷ்மி உட்காருவாளுங்கிறது இன்னொரு விஷயம். அதனால தான் தங்கத்தை நிறைய வாங்கி வைங்கன்னு சொல்கிறோம். நிறைய வாங்கிறதுங்கிறது நம்ம கைக்குண்டானது. இப்போ ஒரு ஏழைக்கு 1 சவரம் வாங்கினாலும் அவரோட பாஷையில் அது நிறைய வாங்குற மாதிரி தான். பெரிய ஆளுக்கு 10 கிலோ வாங்கினாலும் அவரோட பாஷையில் அது சின்னதாக வாங்குற மாதிரி தான். அதனால் உங்களோட சக்தி என்னவோ அந்த சக்திக்கு ஏற்ப தங்கத்தை எப்பயுமே வாங்கி வைக்கிறது நல்லது. ஒரு சுப நாளில் தங்கம் வாங்கி வைக்கிறது அவ்வளோ நல்லது. ஆனால் இன்றைக்கி தங்கம் விற்கிற விலைக்கு பெரிய தொகை கொடுத்து வாங்கிட முடியாது. ஒரு சொற்ப தொகையை தங்கத்தில் நீங்கள் போடலாம். ஒரு சொற்ப தொகை, என்ன சொல்ல போனால் இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூட ஒரு சின்ன மில்லிகிராம் அளவுக்கு கூட தங்கம் கிடைக்கிது. நம்ம பெரிய பெரிய கடைகளில் கேட்டிங்கன்னா மில்லிகிராம் அளவுக்கு கூட தங்கம் கிடைக்கிது. ஸோ ஒரு சாஸ்திரத்துக்கு நீங்கள் தங்கத்தை வாங்குங்க. அல்லது இன்றைக்கி ஆன்லைனில் நிறைய முதலீடுகள் இருக்குது. இந்த தங்கத்தை டெபாசிட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு 500 ரூபாய் தங்கத்தில் போட்டு வச்சுக்கிறது, அல்லது அன்றைக்கி போய் ஒரு நகைச்சீட்டு, ஒரு நம்பகமான ஒரு நிறுவனத்தில் ஒரு சீட்டு போடுறது, இந்த மாதிரி ஒரு தங்கத்தில் ஏதாவது ஒரு முதலீடு செய்ய முடிஞ்சால் போடுங்க. ஏன்னா அது ஸ்ட்ரிக்டாக சொல்ல முடியாது. ஸ்ட்ரிக்டாக நான் உப்பு வாங்குங்க, மஞ்சள் வாங்குங்க, ஏலக்காய் வாங்குங்கன்னு சொல்லுவேன். தங்கத்தை வாங்குங்கன்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னால் நீங்கள் என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவீங்க. அதனால் முடிந்ததுன்னா கொஞ்சமாக தங்கம் வாங்கி வைங்க. சரிங்களா? ரொம்ப நல்லது. தீபாவளிக்கு தங்கம் வாங்குறது ரொம்ப நல்லது. அடுத்து இறுதியாக பார்க்குற பொருள் தீபாவளி நாளில் அரிசி வாங்கி வைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சுப நாள் வருதுன்னா அந்த நாள் வரக்கூடிய கிழமை, அதை பொறுத்து அதுக்குரிய தானியத்தை வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த முறை தீபாவளி திங்கட்கிழமை வருது. திங்கள் என்பது சந்திரனினுடைய நாள். சூரியனை ஆத்மகாரகன்னு சொல்லுவோம். சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடலுக்கு சொந்தக்காரர் சூரியன், மனதுக்கு சொந்தக்காரர் சந்திரன். சந்திரனினுடைய அந்த அந்த ஒரு இடப்பெயர்வு, நட்சத்திரங்களில் போகிற அந்த இடப்பெயர்வை வச்சு தான் ஜோதிடமே கணிக்கப்படுது. அதனால் சந்திரன் மிக மிக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரகம். மன ரீதியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சக்தியினை கொடுக்கக்கூடியவர். உங்களோட வாழ்க்கையில் உங்களை மேம்படுத்தக்கூடிய தைரியத்தையும் வளர்ச்சியையும் மனோசக்தியும் கொடுக்கக்கூடியவர் சந்திரன்.
அதனால் அப்பேற்பட்ட சந்திரனினுடைய அருளை நீங்கள் பெற வேண்டும் என்றால் இந்த தீபாவளி நாளில் அரிசி வாங்கி வீட்டுக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், வீட்டில் அரிசி தானியத்தை குறைய விடக்கூடாது. ஒரு 1/4 பங்குக்கு இருக்கும்போதே புதுசாக அரிசி மூட்டை வாங்கிட்டு வந்து வச்சிடணும்னு சொல்லுவோம். முழுசும் தீர்ந்த வேட்டி அரிசி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களோட வீட்டில் அன்றைக்கி நாளில் சாப்பாட்டு அரிசி வாங்கலாம். அல்லது பொங்க வைக்கிறீங்க, ஒரு வெள்ளிக்கிழமை நாள் ஒரு சுப நாளில் பொங்க வைக்க போகிறீங்கன்னு. இப்போ திங்கக்கிழமை தீபாவளி வருது, வெள்ளிக்கிழமை பொங்க வைக்கலாம், செவ்வாய்க்கிழமை வைக்கலாம், பிரசாதம் பண்ணலாம். அப்படி பண்ணுறதா இருந்தால் பச்சரிசி வாங்கி வைங்க, 1 கிலோ வாங்கி சாஸ்திரத்துக்கு வாங்கி வைங்க. வெள்ளிக்கிழமை போய் பொங்கல் வச்சுருங்க. ஸோ இந்த தீபாவளி திருநாளில் அரிசி வாங்கி வைக்கிறது, எந்த அரிசினாலும் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, வீட்டுக்கு ரொம்ப நல்லது. இட்லி அரிசி வாங்கலாமான்னு கேட்பாங்க. வாங்கலாம். நாங்கள் இட்லிக்கு ஊற போடுறதுக்கு அரிசி வாங்குவோம், வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. அரிசி என்றால் ஒன்று தான், இந்த அரிசி அந்த அரிசிலாம் இல்லை, எல்லாம் ஒன்று தான். ஒரு அரிசி வாங்கி வச்சுட்டு நீங்கள் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டாவே போதும். அன்னைக்கு சந்திர பலம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதனால் அற்புதமான அளவுக்கு வளர்ச்சியே உங்களுக்கு இந்த 5 வஸ்துக்களும் கண்டிப்பாக பெற்றுத்தரும். வரக்கூடிய தீபாவளி எல்லாருக்கும் சுபிக்ஷமாக அமையணும்னு எல்லாம் வல்ல அந்த அன்னை மகாலட்சுமியை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.